ஹாய் டியர் மக்களே, வாங்க இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். அதோடவே 100 ml நெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி லோ ஃப்ளேமில் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசி பூ, ட்ரை ரோஸ் லீவ்ஸு எல்லாமே போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா கீறி வச்சிருக்க பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கலாம். 250 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் அந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் புதினா தலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா பாருங்க, வீடியோவில் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா வணங்குறத காமிச்சிருக்கோன்னு அந்த அளவுக்கு வணக்கிடலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம். இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பூண்டும் 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபைன் பேஸ்ட்டை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். நல்லா பழுத்த பழமாக அந்த தக்காளியும் போட்டு நல்லா அந்த மிக்ஸில் எண்ணெயில் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே வெந்துடட்டும். இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் போடும்போது இன்னுமே உங்களுக்கு சுவை நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கழுவி வச்சிருக்க 1 கிலோ சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஆஃப் பாயில் ஆகிற அளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் அதை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 50 கிராம்ஸ்க்கு தயிர் ஊற்றிடலாம். அந்த தயிரையும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் அப்படி சொல்லிட்டு. தயவுசெய்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எப்பயுமே தயிர் ஊற்றிடாதீங்க, அது அப்படியே மேலேயே மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தேவையான அளவு காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காயிலேயே உங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவர் கிடச்சிரும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு கிளறி விட்டுடலாம். இதுக்கிடையில் ஒரு 2 கிலோ சீரக சம்பா அரிசியை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அந்த அரிசியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு. அந்த ஆயிலெல்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சுன்னு சொல்லி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் சிக்கன் வேக வச்சுக்கலாம். இப்போ கழுவி வச்சுருந்த ஜீரக சம்பா ரைஸை போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். அந்த பிரியாணி மசாலாவும் ரைஸும் நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆயிடணும். அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு படி அரிசிக்கு 1.5 படி அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி
ஒரு 15 to 20 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். இடையில ஒரு டைம் நீங்கள் கிளறி பார்த்துக்குங்க. ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். சூப்பரான சுவையான சூடான சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க பரிமாறி சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பபாய்.